வீட்டுக்குள்ளே தான் இருந்தான். கேட்டு லைட்டாக ஓப்பன் இருந்திருக்கு போல். அவன் அதை திறந்துட்டு வெளில ஓடி போயிட்டான். நாள் ஆக எனக்கு பயம் கூடிக்கிட்டே போகுது. என் பிள்ளை கிடைப்பானோ மாட்டானோன்ற பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பணம் பெருசில், எனக்கு என் பிள்ளை வேணும். எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவனை இம்மீடியட்டாக எனக்கு தகவல் கொடுத்து என் பிள்ளையை என்கிட்ட கொண்டு வந்து சேருங்க. நான் 6 வருஷமாக மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் ஜெர்மன் ஷெஃபர்டு ப்ரீடை சேர்ந்த பையன். 24 குட்டியிலேருந்து நான் அவனை வச்சு வளர்த்துட்ருக்கேன். போன சனிக்கிழமை காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அப்போலேருந்து அவனை காணாம். வீட்டுக்குள்ளே தான் இருந்தான். கேட்டு லைட்டாக ஓப்பன் இருந்திருக்கு போல். அவன் அதை திறந்துட்டு வெளில ஓடி போயிட்டான். எங்கே போனான்னு உடனே நாங்கள் எல்லோரும் வெளியில் ஓடி பார்க்க ட்ரை பண்ணோம். எங்கே போனான்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. சனிக்கிழமையிலேருந்து இந்த 3 நாளாக நாங்களும் எல்லா இடத்துலையும் அவனை தேடிட்டுருக்கோம். எங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியலை. எத்தனையோ கடைகளில் எத்தனையோ இடங்களில் போய் விசாரிச்சுட்டு வீடு வீடாக போய் கேட்டோம். எங்கேயும் கிடைக்கல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டால் அதை வியூ வருவோம். அதில் பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் தகவல் கொடுப்பாங்க அப்படின்னு என் பையன் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நான் இன்ஸ்டாவிலேயும் ஸ்டோரி போட சொல்லேன். வாட்ஸ்அப்பில் எல்லா பசங்கக்கிட்டேயும் ஸ்டேட்டஸ் போட சொன்னேன். அங்கங்கே கிரிக்கெட் விளையாடுற பசங்கக்கிட்டேலாம் போய் அவனோட ஃபோட்டோஸை காமிச்சு இந்த மாதிரி பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளவோ நானும் கேட்டு பார்த்தேன். யார்கிட்ட இருந்து எந்த சரியான தகவலும் இல்லை. நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேடுவோம் வந்துடுவான்னு நான் நினச்சேன். பட் இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். 3 நாள் ஆச்சு. எங்களால் அவனை கண்டுபிடிக்க முடியல. நாள் ஆக எனக்கு பயம் கூடிக்கிட்டே போகுது. என் பிள்ளை கிடைப்பானோ மாட்டானோன்ற பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தபடியாக மீடியாவை ரீச் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் எங்கே பார்த்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த மீடியாவை ரீச் பண்ணியிருக்கேன். அடுத்து நோட்டீஸ் எல்லாம் அடித்து எல்லா ஏரியாவிலையும் என் பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சு ஒட்ட சொல்லியிருக்கேன். அந்த நோட்டீஸில் வந்து யார் கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் தக்க சன்மானம் கொடுக்குறதாவும் அதில் நான் அறிவிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு என் பிள்ளை வேணும். எனக்கு பணம் பெருசில், எனக்கு என் பிள்ளை வேணும். எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவனை இம்மீடியட்டாக எனக்கு தகவல் கொடுத்து என் பிள்ளையை என்கிட்ட கொண்டு வந்து சேருங்க. 2வது அவன் வெளியிலலாம் அவன் ரொம்ப இருந்து அவனுக்கு பழக்கம் இல்லை. அவன் வெயில்லையோ சாப்பாடு இல்லாமலோ இப்படிலாம் வெளியில் அவன் இருக்க மாட்டான். அவன் இருந்ததே இல்லை. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரு பெத்த தாய்க்கு என்ன ஒரு துடிப்பு இருக்குமோ அதை விட அதிகமாக எனக்கு மனசு துடிக்குது. யார் பார்த்தீங்கனாலும் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உடனடியாக என் பிள்ளையை கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அவன் கொஞ்சம் துருதுருன்னு தான் இருப்பான். அவன் வந்து வீட்டை விட்டு வெளியில் இறங்கிட்டான்னா அவனை எங்களாலேயே பிடிக்க முடியாது. ஓடிக்கிட்டே இருப்பான், துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். வீட்டுக்குள்ளேயுமே அமைதியாலாம் இருக்க மாட்டான். அவன் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே தான் இருப்பான். விளையாண்டுட்டே தான் இருப்பான். நைட்டு பகலுலாம் அவனுக்கு கணக்கு கிடையாது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி விளையாண்டுட்டே இருப்பான். அவனுக்காக ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நாங்கள் போய் ஏசி போட்டு ஃபேன் போட்டு அவனை பக்குவமாக படுக்க வச்சா தூங்கிடுவான். அவ்வளோதான். ஏன்னா அவனை ரொம்ப நாங்கள் செல்லமாக வளர்த்துட்டோம். இந்த வீட்டில் வந்து என் பையனுக்கு அடுத்தபடியாக அவன் தான் இந்த வீட்டில் ரொம்ப செல்லமாக இருந்துட்டதுனால கொஞ்சம் சேட்டை அதிகமாக பண்ணுவான். வெளியே ஆளுகளை யாரையுமே வீட்டுக்குள்ளே விட மாட்டான். எப்பேற்பட்ட ஆளுங்க வந்தாலும் கேட்டை தொட்டாங்கன்னா அவங்களை கடிக்க போயிடுவான். ஸோ அவன் இருந்தானா நாங்கள் ரொம்ப தைரியமாக இருப்போம். அவன் இருக்கான், நமக்கு ஃபுல் சேஃப் அவன் தான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருந்தது. இந்த 3 நாள் அவன் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன சின்ன சத்தத்துக்கு கூட நான் பயப்படுறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவன் என்னை பார்த்துக்கிட்டான். நான் 6 வருஷமாக தான் அவனை பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவன் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை அவன் ரொம்ப பார்த்துக்குவான். எந்த சத்தம் கேட்டாலும் அலர்ட் பண்ணுவான். இம்மீடியட்டாக அலர்ட் ஆவான். ஒரு செகண்ட் கூட அவன் அந்த இதில் வந்து டிலே ஆகாது. வெளியில் போய் நின்று பார்க்குறது, அவனோட பார்வை எல்லாமே கேட்டில் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். ரொம்ப ப்ரில்லியண்ட்டும் கூட, ரொம்ப ப்ரில்லியண்ட். நம்ம பேசுகிற எல்லாமே அவனுக்கு புரியும். அவனை திட்டுனாலும் புரியும், அவனை கொஞ்சினாலும் புரியும். அவங்ககிட்ட பாசம் காட்டாமல் வேறு யாரையாவது நம்ம கொஞ்சணும் அப்படின்னா உடனே போய் அவங்கள அடிச்சு போடுவான், கடிச்சு போடுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு. எப்படி அவனுக்கு என்னை விட்டுட்டு போக மனசு வந்துச்சுன்னு தெரியல.